ஆக்டர் அஜித் குமார்னாலே அவர் ஒரு கொள்கை உள்ள மனுஷன்ப்பா. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார். ஆடியோ லஞ்சுக்கெலாம் வரமாட்டார், படத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டார், எந்த ஆட்லேயும் நடிக்க மாட்டார். விஜய் கூட கொக்கோ கோலா நடிச்சிருக்காரு, எங்கால் பார்த்தீங்களா எதுலேயும் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ பார்த்தா இறங்கி சாஃப்ட் ட்ரிங்க்கு, எனர்ஜி ட்ரிங்க்கை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கார் ரேசிங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடு பண்ணது தப்பாக கரெக்டான்னு கேட்டால் தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கார் ரேசிங், மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ். ஒரு சீசனுக்கே வந்து 20லேருந்து 40 கோடி வரைக்கும் செலவாகும்னு சொல்லுவாங்க. லாஜிஸ்டிக்கு, கார்ஸு, அப்புறம் ட்ரைனிங், அந்த இன்ஜினியர்ஸு, ட்ராவலு, அந்த மாதிரி எக்கச்சக்க செலவாகும். இவரும் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்லாம் நிறைய போகிறாரு, துபாய் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. போடியமும் ப்ளேஸ் பண்ணுறாங்க, 3rd பிளேஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் வந்து நிறைய செலவாகும். கண்டிப்பாக ஸ்பான்சர் பிடிச்சி தான் ஆகணும். இந்த மாதிரி மோட்டார் ஸ்போர்ட்ஸில் எனர்ஜி ட்ரிங்க் ஸ்பான்சர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரெட் புல், மான்ஸ்டரு, ஸ்டிங்கு அந்த மாதிரி எல்லாருமே ஸ்பான்சர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏன் தப்புன்னு சொல்லுவான்னா அவரோட டபுள் ஸ்டாண்டு தான். இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஓன் படத்துக்கே நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வரல, அங்கே ப்ரொடியூசர்லாம் அவங்க காசு போட்டு எடுத்ததுக்கு ப்ரொமோஷன் வரல. நல்ல படம் அதுவாக ப்ரொமோட் ஆகிக்கும்னு நீங்கள் இன்றைக்கி உங்கள் காசு எடுத்து ரேசிங் நடத்துகிறோன்னு கஷ்டமாக இருக்குன்றோன்னு சாஃப்ட் ட்ரிங்க்கை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க. சாஃப்ட் ட்ரிங்க்லாம் வந்து இவங்க வந்து கேம்பா எனர்ஜி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது வந்து சாஃப்ட் ட்ரிங்க், இந்த மாதிரி கொக்கோ கோலா, பெப்சி அதோட மோசமானது. சாஃப்ட் ட்ரிங்க்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து சுகர் வந்து ஒரு 300 ml 30லேருந்து 40 கிராம் சுகர் இருக்கும். அது வந்து ஒரு 8லேருந்து 10 ஸ்பூன் கணக்கு. அது ஒரு பாட்டில் குடிச்சா 10 ஸ்பூன் சுகர் சாப்பிட்ற மாதிரி. எனர்ஜி ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சுகர் இருக்கும். சில டைம் வந்து அதோட அதிகமாக சுகர் இருக்கும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து கெஃபைன். இப்போ சாஃப்ட் ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் 30 to 35 கிராம்ஸ் கெஃபைன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எனர்ஜி ட்ரிங்க்கில் ரொம்பவே அதிகம். இப்போ எனர்ஜி ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் 80லேருந்து 200 மில்லிகிராம்ஸ் அளவுக்கு கெஃபைன் இருக்கும். சரி, இதெல்லாம் சாப்பிட்றதுனால பாடியில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இப்போ சாஃப்ட் ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பிளட் சுகர் ஸ்பைக் ஏற்படுத்தும், ஃபேட் கெயின், அசிடிட்டி ப்ராப்ளம், டூத் டேமேஜ், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இப்போ எனர்ஜி ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் சுகர் ஸ்பைக் பண்ணும், அதே சமயம் இது நர்வ்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி ஆன்சைட்டியை வந்து அதிகப்படுத்தும், பிபியை அதிகப்படுத்தும், தூக்க பிரச்சனை வரும். இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்கோட எனர்ஜி ட்ரிங்க்குக்கு நிறைய எஃபெக்ட் இருக்குது. அதனால் வந்து இது அவ்வளோவா குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முக்கியமாக டீனேஜர்ஸு, ஹார்ட்டில் பிரச்சனை உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, ஆன்சைட்டி உள்ளவங்க, இன்சோமியா அந்த மாதிரி தூக்கம் பிரச்சனை உள்ளவங்க யாருமே இதெல்லாம் தொடவே கூடாது.